பிரைஸ் தி லார்ட். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால் அல்ல, கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்படும்படிக்கு கிறிஸ்து இயேசுவின் மேல் விசுவாசிகளானோம். அன்புக்குரியவர்களே, இயேசுவின் மேல் வைக்கிற விசுவாசம் நம்மை நீதிமான்களாய் மாற்றிவிட்டது. இப்பொழுது சிலர் கேட்கலாம், இயேசுவின் மேல் வைக்கிற விசுவாசம் என்னை எப்படி நீதிமானாய் மாற்ற முடியும்? ஒரு தகப்பன், அவன் நீதிபதி, மகன் இவன் ஒரு குற்றவாளியாக இப்பொழுது குற்றவாளி கூண்டில் இருக்கிறார். இப்பொழுது தகப்பன் நீதியான தீர்ப்பை எழுதுகிறார். ஒன்று, இந்த குற்றவாளியாய் தீர்க்கப்பட்டவன் இத்தனை ஆண்டுகள் சிறை செல்ல வேண்டும், இல்லாவிட்டால் இவ்வளவு பணம் கிரயத்தை செலுத்த வேண்டும் என்று சொல்கிறார். இப்பொழுது சரியான தீர்ப்பு எல்லோரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏனென்றால் நீதிபதியானவன் தன்னுடைய மகன் என்றும் பாராமல் சரியான தீர்ப்பை எழுதிவிட்டார். இப்பொழுது நீதிபதியினுடைய அந்த இருக்கையை விட்டு இறங்கி இப்பொழுது தகப்பனாய் மாறி அந்த மகனுக்குரிய அந்த பணத்தின் கிரயத்தை நீதிமன்றத்தில் செலுத்தி மகனை விடுவித்தார். இதே போல்தான் நாம் பாவிகளாய் இருந்தோ நம்முடைய தகப்பனாகி இயேசு கிறிஸ்துவானவர் நமக்காக சிலுவையில எல்லா கிரயத்தையும் செலுத்தி நம்மை குற்றவாளியாய் இருந்த நம்மை நீதிமானாய் மாற்றிவிட்டார். ஆகவே பிரியமானவர்களே, இயேசுவின் மேல் வைக்கிற விசுவாசம் நம்மை நீதிமான்களாய் மாற்றிவிடும். இது புது உடன்படிக்கையின் ஆசீர்வாதம். இந்த வார்த்தையை நம்புவோம். இந்த வார்த்தையின்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.